வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்திலிருந்து பட்டாரம் மிலிட்ரி சைடிங் பிடிஎம்ஸ் என்று சொல்லப்படும் பட்டாரம் மிலிட்ரி சைடிங்க்கு புறநகர் ரயிலில் போக போகிறோம். நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 13 ட்ரெயின் இருக்குது ஒரு நாளைக்கு. காலையில் 4:40க்கு முதல் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. 1 மணி நேரத்துக்கு ஒரு வண்டி பட்டாரம் மிலிட்ரி சைடிங் பிடிஎம்ஸ்க்கு இருக்குது. நைட்டு 10:40 கடைசி ட்ரெயின். இப்போ நம்ம ட்ரெயின் 12:20க்கு இந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சென்னை சென்ட்ரல் சபர்மன் ஸ்டேஷன்ல இருந்து பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் டிப்போ வரையும் நம்ம புறநகர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். லோக்கல் இஎம்யூ ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. நம்ம சென்னை சென்ட்ரல் சபர்மன் ஸ்டேஷன்ல இருந்து தினந்தோறுமே பட்டாபுரம் டிப்போக்கு அதாவது பிடிஎம்எஸ்க்கு தினந்தோறும் 13 ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது. முதல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காலையில் 4:15க்கு ஸ்டார்ட் ஆகுது. கடைசி ட்ரெயின் நைட்டு 10:40க்கு கடைசி ட்ரெயின் பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 13 சர்வீஸு. இந்த 13 சர்வீஸுமே 1 மணி நேரத்துக்கு சென்னை சபர்மன் ஸ்டேஷன்ல இருந்து பட்டாபுரம் டிப்போ பிடிஎம்எஸ் வரையும் 1 மணி நேரத்துக்கு ஒரு லோக்கல் இஎம் ட்ரெயின் கன்ஃபார்மாக இருக்குது. அதே போல் இது இடைப்பட்ட கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பி ஸ்டேஷன்ல இருந்தும் பட்டாரம் டிப்போக்கு சர்வீஸும் இருக்குது. இப்போ நம்ம சென்னை சென்ட்ரலில் மதியம் 12:20 ட்ரெயினுக்கு தான் நம்ம பிடிக்க போகிறோம். நம்மளோட ட்ரெயின் நம்பர் 4311 சென்னை சபர்மன் ஸ்டேஷன் டு பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் டிப்போ பிடிஎம்எஸ். நம்ம பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங்கு போகிற நம்மளுடைய புறநகர் ட்ரெயின் 15வது பிளாட்ஃபார்மில் அலர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம 15வது பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ளே போயிட்டு இந்த ட்ரெயினை பற்றி 1 by 1 நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம சொல்லுவோம். நம்ம சென்னை சென்ட்ரல் சபர்மன் ஸ்டேஷன்ல இருந்து அதே போல் சென்னை பி ஸ்டேஷன்லேருந்து தினந்தோறுமே பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங்க்கு சர்வீஸ் இருக்குது. சென்னை சென்ட்ரல்ல இருந்து டெய்லி பார்த்தீங்கன்னா 13 ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது. காலையில் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பார்த்தோம்னா நம்மளுக்கு சென்னை சென்ட்ரல் சபர்மன் ஸ்டேஷன்லேருந்து 4:15க்கு ஃபஸ்ட் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வண்டி 5:15க்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வண்டி 6:20க்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7:15க்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா காலையில் 11:10க்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12:20க்கு அடுத்த ட்ரெயின் இருக்குது. அதை விட்டிங்கன்னா 3 மணிக்கு ஒரு ட்ரெயின். அதுக்கப்புறமா மாலை 4:10க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:15க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7:15க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அதை விட்டிங்கன்னா 8:30 மணிக்கு நைட்டு 8:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. 8 ட்ரெயினுக்கு அப்புறமா 9:15க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. கடைசியாக 10:40க்கு சென்னை சென்ட்ரல் இருந்து பட்டாபுரம் டிப்போக்கு கடைசி சர்வீஸ் ஒரு சர்வீஸ் இருக்குது. நம்ம ரைட் சைடில் ஒரு வண்டி நிற்கிது. அது என்னன்னா பேசன் பிரிட்ஜ் யார்டு. இங்கேருந்து தான் நம்ம வெளியூருக்கு போகிற ட்ரெயின் எல்லாமே வண்டியை க்ளீன் பண்ணி நம்ம சென்ட்ரலுக்கு கொண்டு வருவாங்க. அதே போல் எந்த வண்டிக்கு எந்த இன்ஜின் மாற்றணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து தான் இன்ஜினும் கொண்டு வருவாங்க. நம்ம சென்னை சென்ட்ரல் சபர்மன் ஸ்டேஷன்ல இருந்து பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் டிப்போக்கு நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பேசன் பிரிட்ஜ் ஜங்ஷன் நம்ம வந்துட்டோம். அதே போல் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நம்ம பி ஸ்டேஷனில் இருந்தோம் பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் டிப்போக்கு ஒரு நாளைக்கு 5 சர்வீஸ் இருக்குது. அதில் காலையில் 9:10க்கு ஒரு சர்வீஸ் இருக்குது. அதை விட்டிங்கன்னா 10:05க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. 10:05 ட்ரெயினை விட்டிங்கன்னா 1:50 மத்தியானம் ஒரு ட்ரெயின் இருக்குது. அதை விட்டிங்கன்னா 5:20 தொடர்ந்து 5:40க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. நம்ம பி ஸ்டேஷன்லேருந்து ஒரு நாளைக்கு 5 சர்வீஸும் அதே போல் சென்னை சென்ட்ரல் சபர்மன் ஸ்டேஷன்லேருந்து ஒரு நாளைக்கு 13 சர்வீஸும் ட்ரெயின் இருக்குது பட்டாபுரம் டிப்போக்கு. நம்ம பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் டிப்போக்கு பார்த்தீங்கன்னா இப்போனா சென்னை சென்ட்ரல் அதே போல் சென்னை பீச்சில் இருந்து ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பட்டாபுரம் ஸ்டேஷன்லேருந்து தான் பட்டாபுரம் டிப்போக்கு சர்வீஸ் இருந்தது. சென்னையிலேருந்து சர்வீஸ் இல்லை. இதை பற்றி தொடர்ந்து நம்ம பட்டாபுரம் ஸ்டேஷன் வந்த பிறகு பேசலாம். இப்போ 2வது நிறுத்தம் பார்த்தீங்கன்னா வேசர்பாடி ஜீவாக்கு நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. நம்ம பட்டாபுரம் பிடிஎம்எஸ் டிப்போ அப்படி என்ன அந்த ஸ்டேஷனில் இருக்குது நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆவடி இந்திய ராணுவத்துக்கு தேவையான ஃபேக்டரிகள் எல்லாமே ஆவடியில் இருக்கு. அதாவது HF, OCF அதே போல ராணுவத்துக்கு தேவையான உதிரிபாகங்கள் செய்யக்கூடிய ஃபேக்டரி, பீரங்கி ஃபேக்டரி, இது போல ஃபேக்டரிகள் ஆவடியில் இருக்கு. ஆவடியிலிருந்து சரியா 10வது கிலோமீட்டர்ல அமைஞ்சுள்ளது தான் இந்த பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் டிப்போ. நம்ம ஆவடியிலிருந்து நியர்பை கரெக்டாக 10வது கிலோமீட்டர்ல அமைஞ்சுள்ளது தான் பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் டிப்போ. இப்போ அடுத்த நிறுத்தம் 3வது நிறுத்தம் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் வந்துட்டோம். நம்ம பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் டிப்போக்கு நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். பட்டாபுரம் ஸ்டேஷன் போன பிறகு பட்டாபுரம் டிப்போக்கு ஒரு காலத்தில் பட்டாபுரம்ல இருந்தே வண்டி புறப்பட்டு இருந்தது. அதை பற்றி விரிவாக அந்த ஸ்டேஷனில் போய் முழு விளக்கத்தை நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்மளுடைய அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் கேரேஜோருக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம பட்டாபுரம் போயிட்டு அங்கிருந்து ஒரு காலத்தில் பட்டாபுரம் சைடிங்கு எப்படி இந்த வண்டி ஆப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முழுமையாக இந்த வீடியோ பதிவு பார்க்கலாம்.
ஒரு காலகட்டத்தில், அதாவது 2000 2003 சம்திங் நினைக்கிறேன், அப்போல்லாம் நீங்கள் பிடிஎம்ஸ்க்கு போகணும்னு சொன்னால் நீங்கள் ஆவடியிலிருந்து பட்டாபிராம் போனோம். பட்டாபிராம்ல இருந்து இந்த கடைசி ஒரு ட்ராக் இருக்கும், அங்கே தான் வண்டி நிற்கும். 1 ஹவருக்கு ஒரு ட்ரெயின் வந்து பட்டாபிராம் டு பட்டாபிராம் இ டிப்போக்கு சர்வீஸ் இருக்கும். சென்னையில இருந்து இல்லை. அது ஏன் சென்னையிலிருந்து அந்த காலகட்டத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பட்டாபிராமுக்கு போயிட்டு தெளிவாக இந்த வீடியோ பதிவில் நம்ம வீடியோ பண்ணலாம்.
என்ன பண்ற? இதுவே அந்த போனுங்க போட்டு வந்தேன். என்னைக்கு நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா சரியா 10வது கிலோமீட்டர்ல அமைஞ்சுள்ளது தான் பட்டாபுரம் இ டிப்போ மிலிட்ரி சைடிங் பிடிஎம்எஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, முத்தாப்புதுப்பேட்டை சொல்லுவாங்க. இங்க தான் நம்ம ஆவடியில இந்திய ராணுவத்துக்கு தேவையான எல்லாவித ஃபேக்டரிகளும் இருக்கு. அதாவது ராணுவத்துக்கு தேவையான உடைகள், அதே போல வந்து கனகரக வாகனங்கள்னா என்னன்னா நம்ம வந்து பீரங்கி, இது போல இன்ஜின் ஃபேக்டரி, இது போல நிறைய வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபேக்டரிகள் இருக்கு. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபேக்டரிக்கு உண்டான அந்த பொருள் எல்லாமே கொண்டு போக ரயில்வே ட்ராக் வந்து அந்த காலகட்டத்தில் போடப்பட்டு இருக்கு. இப்போ பட்டாரம் மிலிட்ரி சைடிக்குள்ள போனீங்கன்னா நிறைய ட்ராக்குகள் இருக்கும். அந்த காலத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்டால போடப்பட்ட ட்ராக்குகள் எல்லாம் அதெல்லாம் சிலதெல்லாம் இப்போ உபயோகத்தில் இல்லை. அதே போல நீங்க ஆவடியிலேருந்து HF ரூட்டுக்கு பக்கம் போனீங்கன்னா ஒரு ட்ராக் ஒன்று வந்தது. இப்போ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நான் சொல்றது வந்து உங்களுக்கு 2000க்கு முன்னாடி. இப்போ நீங்க பட்டாரம் பிடிஎம்ஸ்க்கு போனோம்னா சென்னை சென்ட்ரல் இருந்து உங்களுக்கு டைரக்டா ட்ரெயின் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க பட்டாபுரம் வந்து இறங்கிட்டு அங்கிருந்து லைன் மாறி 4வது லைனுக்கு வரணும். இப்போ இந்த ட்ரெயின் வந்து இந்து காலேஜ் கிட்ட வருது. இப்போ இந்த ட்ரெயின் வந்து பட்டாரம் இ டிப்போக்கு போனோம்னா இங்க இருக்கிற 1 2 3 4 லைனுமே இந்த ட்ராக் இந்த வண்டி வந்து மாறணும். 4 லைன் மாறணும் அப்படின்னா 4 மார்க்கத்திலுமே எல்லா வண்டிகளும் கட் ஆஃப் பண்ணி நிக்க வைக்கணும். இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்க பட்டாபுரம் மிலிட்ரி ஸ்டேடிங் இ டிப்போ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்து காலேஜ் கிட்ட வந்துருச்சு. இந்து காலேஜில் இருந்து தான் இந்த வண்டிக்கு லைன் வந்து பிரியும், அதாவது ட்ராக் சேஞ்ச் ஆகும். இந்து காலேஜில் நின்ற பிறகு இந்து காலேஜ்ல இருந்து அப்படியே ரைட் கட் ஆகி கடைசி கார்னருக்கு போகணும். இந்த வண்டி கிட்டத்தட்ட 4 லைன் வந்து கிராஸ் பண்ணணும். அப்படி 4 லைன் கிராஸ் பண்ணும் பொழுதும் இதுக்கு ஆப்போசிட் வண்டி எதிரெதிர் வண்டி வந்தாலும் சரி எல்லா வண்டியும் ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் டைரக்டாவே சென்னையில இருந்து ட்ரெயின் விட்டாங்க. நம்ம பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் இ டிப்போக்கு போறதுக்கு நம்மளுக்கு இந்து காலேஜ்ல தான் லைன் பிரியுது. இப்போ இந்து காலேஜ்ல இருந்து அப்படியே ரைட் கட் பண்ணா கடைசி டெட் எண்டுக்கு வரணும். இப்படி இந்த வண்டி கிராஸ் பண்ணும் பொழுது 4 லைனுமே எதிர் மார்க்கத்துல வர வண்டியும் ஸ்டாப் பண்ணணும். அப்படி ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் இந்த வண்டி 4வது ட்ராக்குக்கு மாற முடியும். இந்த வண்டி இப்போ வந்து இந்து காலேஜ் கடந்துருச்சு. இப்போதான் ட்ராக் சேஞ்சஸ் இருக்கு. நீங்க கண்டினியூவா இந்த வீடியோ பதில பாருங்க. இந்த வண்டி போய் பட்டாபுரம் சேர்ந்த உடனே அடுத்த ஒரு நிமிஷத்துலயே பின்னாடி பாத்தீங்கன்னா 1 அல்லது 2 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா பின்னாடியே ஒரு எக்ஸ்பிரஸ் வந்திருக்கும். அப்போ எவ்வளவு துல்லியமா வண்டி பின்னாடியே வந்துட்டு இருக்கு பாருங்க. அதனாலதான் அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டாபுரம்ல இருந்து பட்டாபுரம் இ டிப்போக்கு தனியா ட்ரெயின் சர்வீஸ் இருந்தது. 1 மணி நேரத்துக்கு ஒரு சர்வீஸ் இருந்தது. சென்னையில இருந்து நீங்க பட்டாபுரம் இ டிப்போக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க பட்டாபுரம் வந்து இறங்கிட்டு அங்கிருந்து 4th பிளாட்ஃபார்ம் கடைசி பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க மாறி வரணும்.
இப்போ பார்த்தீங்க சொன்னா கிட்டத்தட்ட 2 லைனை கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ 3வது லைன் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்ல இருந்து அரக்கோணம் போற மெயின் லைனு, நம்ம சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் எல்லாம் போறக்கூடிய லைனு. அடுத்தது வந்து 3வது லைனும் வண்டி வந்து அப்படியே கட் ஆகி வருது. பாருங்க அப்படியே மாறிட்டு இருக்கு. இப்போ 3வது லைன்ல இருந்து 4வது மெயின் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கோணத்துல இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு வரக்கூடிய 4வது லைனு மெயின் லைனு ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் எல்லாமே இந்த மெயின் லைன்ல தான் வரும். அப்போ இந்த பட்டாபுரம் போற வண்டி வந்து ஈடிபோக்கு போகணும்னு சொன்னா இந்து காலேஜ்ல இருந்து கிட்டத்தட்ட 4 லைனுமே கடக்கணும். அப்படி 4 லைனும் கடந்து போனால் எல்லா வண்டிகளும் ஸ்டாப் பண்ணி வச்சால் மட்டும்தான் இந்த வண்டி கடந்து பட்டாபுரம்குள்ள வரும். இப்போ பாருங்க அந்த 4 லைனுமே விட்டுட்டு தனியா ரைட் சைட்ல வந்து ஒரு சிங்கிள் ட்ராக் இருக்கும். இந்த சிங்கிள் ட்ராக் பாத்தீங்கன்னா பட்டாபுரம் போற ஈடிபோ போற ட்ராக். இதுதான் பட்டாபுரம் ஸ்டேஷன் தனியா வரும். அதாவது பிடிஎம்ஸ்ல இருந்து நீங்க வந்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன்ல தான் பட்டாபுரம்ல இறங்கணும். இங்க இருந்து நீங்க திருவள்ளூரோ அரக்கோணமும் இதெல்லாம் மாறி போய்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பட்டாபுரம்குள்ள வந்துருச்சு. இங்க இருந்து தான் இந்த ஸ்டேஷன் வந்து பட்டாபுரம் ஸ்டேஷன். இங்க இருந்து தான் ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈடிபோக்கு 1 ஹவருக்கு ஒரு சர்வீஸ் இருந்தது. அது ஏன் சென்னை வரையும் அந்த காலகட்டத்தில் கொடுக்கலன்னு சொன்னா சென்னை சென்ட்ரல் இருந்து பட்டாபுரமுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 லைன் இருந்தது. 2 லைன் வந்து புறநகர் ரயில்கள் போறதுக்கும் 2 லைன் வந்து எக்ஸ்பிரஸ் போறதுக்கும். பட்டாபுரம் வந்துட்டீங்கன்னா அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைன் தான் இருக்கும். பட்டாபுரம் டு திருவள்ளூர் வரையும், திருவள்ளூர்ல இருந்து அரக்கோணம் வரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ட்ராக் தான் இருக்கும். இதுல தான் எக்ஸ்பிரஸ் போகும், லோக்கலும் போகும். அப்படி வந்து ட்ராக் பற்றாக்குறையா அந்த காலகட்டத்தில் இருக்கிற பட்சத்துல சென்ட்ரல் இருந்து வண்டி ஆப்ரேட் பண்ணல பட்டாபுரம் மிலிட்டரி சைடிங்குக்கு. அதனால இந்த கடைசி பிளாட்ஃபார்ம்ல இருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வண்டி பட்டாபுரம் ஈடிபோக்கு இப்போ காட்டுறோம் பாத்தீங்களா, பட்டாபுரம் போட்டிருக்குங்களா, இங்க இருந்து தான் 1 மணி நேரத்துக்கு பட்டாபுரம் ஈடிபோக்கு வண்டி ஆப்ரேட் ஆச்சு அந்த காலகட்டத்தில். அது ஒரு அருமையான சர்வீஸ் தான். இப்போ பாருங்க வண்டி வந்து நின்று ஒரு 2 வருஷம் ஆச்சு, பின்னாடி ஒரு எக்ஸ்பிரஸ் கவர் ஆகி வந்துட்டு இருக்கான் பாருங்க. அப்போ இந்த வண்டி வரணும்னா ரயில்வே துறை வந்து எவ்வளவு வந்து அலர்ட்டா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாலே நம்ம இந்தியன் ரயில்வே தான் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இருக்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை சென்ட்ரல்ல இருந்து அரக்கோணம் வரையுமே 4 ட்ராக் இருக்கு. 2 ட்ராக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புறநகர் லோக்கல் ட்ரெயின் போறதுக்கு 2 ட்ராக் யூஸ் பண்றாங்க. அடுத்த 2 ட்ராக் பாத்தீங்கன்னா மெயின் லைன் ட்ராக். இந்த மெயின் லைன்ல சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின், எக்ஸ்பிரஸ், கூட்ஸ் எல்லாமே கவர் ஆகும். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா பட்டாபுரம் ஸ்டேஷன்ல இருந்து வண்டி புறப்பட்டுடுச்சு. இப்போ ஈடிபோக்கு போகணும்னு சொன்னா கிட்டத்தட்ட இங்கிருந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு ஸ்டாப்பிங் வரும். அந்த ஸ்டாப் பாத்தீங்கன்னா பட்டாபுரம் மிலிட்டரி சைடிங் சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பிங் வரும். இப்போ உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்ம கேரளாக்குள்ள பாத்தீங்கன்னா அரச மரம், ஆலமரம்னா இருக்கும் உள்ளுக்குள்ள போகும்போது ஸ்டேஷன்லாம். அதே போல இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு ஸ்டேஷன் வரும் பட்டாபுரம் மிலிட்டரி சைடிங் சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் ஈடிபோ. அதுதான் லாஸ்ட் ஸ்டேஷன். ரொம்ப ஒரு அற்புதமா இருக்கும் ஸ்டேஷன். நம்ம சென்னை சென்ட்ரல் சபர்மன் ஸ்டேஷன்ல இருந்து பட்டாபுரம் மிலிட்டரி சைடிங் ஈடிபோ பிடிஎம்ஸ்க்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 4 லைனுமே இந்த வண்டி கிராஸ் பண்ணிட்டு தனியா 5வது லைன்ல வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா பட்டாபுரம்ல இருந்து கிராஸ் பண்ணி அப்படியே நம்ம இப்போ ரோடுவே வரும். இப்போ ரோடு பாத்தீங்கன்னா நீங்க ஆவடியில இருந்து திருவள்ளூர் திருப்பதி போற ரோடு வரும். அந்த ரோடு கட் ஆஃப் பண்ணி தான் இந்த வண்டி ட்ராக் கிராஸ் பண்ணி போகும். இப்போ இந்த வண்டி கிராஸ் பண்றதால இந்த பட்டாபுரம் கிட்ட பாத்தீங்கன்னா கிராசிங் இருக்கு. அதனால அங்க வெஹிக்கிள்லாம் கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கிறதால கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து பிரிட்ஜ் கட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 90% வேலைகள் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல லெஃப்ட் சைட்ல இந்த பிரிட்ஜ் தான் இப்போ வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. இந்த ரோடு பாத்தீங்கன்னா நீங்க இந்த பக்கம் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஆவடியில இருந்து திருவள்ளூருக்கு போற ரோடு. இப்போ கிராசிங் இருக்கு. இந்த ஒரு வண்டிக்காக தான் இந்த இடத்துல கிராசிங் இருக்கு. இப்போ சீக்கிரமாவே இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிட்ஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 90% வேலை வந்து முடிஞ்சிருச்சு. அப்படி பிரிட்ஜ் ஓப்பன் ஆகிற பட்சத்துல கிராசிங் இருக்காது, எல்லாமே பிரிட்ஜ் மேல போகும். இப்போ வண்டி வந்து கிட்டத்தட்ட அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டாபுரம் மிலிட்டரி சைடிங் சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் ரைட்ல வரும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டெட் எண்டு பாத்தீங்கன்னா பட்டாபுரம் ஈடிபோ. அது இன்னும் அற்புதமா இருக்கும் ஸ்டேஷன். ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த பட்டாபுரம் தாண்டி பட்டாபுரம் மிலிட்டரி சைடிங் பட்டாபுரம் ஈடிபோக்குள்ள போயிட்டீங்கன்னா ஃபுல்லா பச்சை பசேல்னு இருக்கு. ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ரொம்ப ஒரு அற்புதமா அந்த ஃபீல் நான் வந்து சின்ன வயசுல இருந்தே உணர்ந்திருக்கேன். இந்த வழி பாத்தீங்கன்னா சொல்ல வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நேச்சுரலான ஒரு பாதைக்குள்ள ட்ரெயின் சர்வீஸ் போற மாதிரி இருக்கும்.
நம்ம சென்னை சென்ட்ரல் சபர்மன் ஸ்டேஷன்ல இருந்து பட்டாபுரம் இ டிப்போ பிடிஎம்ஸ்க்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் ஸ்டேஷன் வந்திருக்கு. இது வந்து டெட் எண்டு கிடையாது. இதுக்கப்புறமா கடைசியாக இருக்குது தான் பட்டாபுரம் இ டிப்போ. அதுதான் கடைசி ஸ்டாப்பிங்கு. இப்போ சென்னை சென்ட்ரல் இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்டாப்பிங்கு 17வது ஸ்டாப்பிங். இந்த ஸ்டாப்பிங்கு இப்போ பட்டாபுரம் மிலிட்ரி சைடுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்டாப்பிங் நேமும் அடுத்த ஸ்டாப்பிங் நேமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கடைசி ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் இ டிப்போ, அதுதான் கடைசி. இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 2 நிமிஷத்துல அடுத்த ஸ்டாப்பு நம்ம ரீச் பண்ணிடலாம். ஒரு 12 டைம் ஆகும். இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பட்டாபுரம் இ டிப்போ மிலிட்ரி சைடிங்குள்ளே வந்துட்டோம். பிடிஎம்ஸ்குள்ளே வந்துட்டோம். இதுதான் கடைசி ஷாப்பிங்கு. நம்ம வண்டி சென்னை சென்ட்ரலில் கரெக்டாக மத்தியானம் 12:20க்கு டிபார்ட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1:30 மணி கரெக்டாக இந்த வண்டி வந்து 27 கிலோமீட்டர் கடந்து தான் இங்கே வந்திருக்கு. இந்த 27 கிலோமீட்டர் இந்த வண்டி கடக்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷம் இந்த வண்டி பிடிச்சிருக்கு. இப்போ பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் இ டிப்போக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஒரு அமைதியாக இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா அரச மரமோ ஆலமரமோ இருக்கும். நம்ம சென்னைக்குள்ள இப்படி ஒரு ஸ்டேஷனா அப்படின்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பட்டாபுரம்ல இருந்து இ டிப்போக்குள்ள வரத்துக்குள்ள கேரளா பக்கம் போனால் எவ்வளோ மரங்கள்லாம் இருக்கும். அது போல இயற்கை சூழ்ந்த ஒரு இடமா இந்த ஸ்டேஷன் இருக்கும். அது போக நமது இந்திய ராணுவத்துக்கு தேவையான எல்லா வித பாகங்கள், அதாவது ஆடைகள் ஆகட்டும், பீரங்கிகள் ஆகட்டும், பீரங்கிக்கு தேவையான இன்ஜின் ஆகட்டும், எல்லாமே நம்ம ஆவடியில் தான் ரெடி பண்ணுறதால இந்த டிஃபென்ஸ் ஏரியா ஃபுல்லாகவே இந்த சைடிங்கில் தான் இருக்குது. அதனால தான் இங்கிருந்து சென்னை சென்ட்ரலுக்கும் சென்னை பீச்சுக்கும் ட்ரெயின் சர்வீஸ் வந்து புறநகர் ட்ரெயின் சர்வீஸ் வந்து நம்ம தென்னகரையில் வந்து விட்டுருக்காங்க. நமக்கு ஆவடியிலிருந்து இந்த பட்டாபுரம் இ டிப்போ மிலிட்ரி சைடு இங்கே வரணும்னா கரெக்டாக 10வது கிலோமீட்டர் தான் இந்த இடம் பட்டாபுரம் பிடிஎம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரோடு வழியாக வந்தால் இந்த ஏரியாவுக்கு பேர் முத்தாபுத்துப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. நம்ம சென்னை சென்ட்ரல் சபர்மன் ஸ்டேஷன்ல இருந்து பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் இ டிப்போ பிடிஎம்ஸ்க்கு மத்தியானம் 12:20க்கு டிபார்ட் ஆன வண்டியில தான் நம்ம பட்டாபுரம் பிடிஎம்ஸ்க்கு வந்திருக்கோம். இப்போ இந்த வண்டி வந்து இங்கே வந்துடுச்சு. இப்போ இங்கிருந்து மத்தியானம் பார்த்தீங்கன்னா 1:40க்கு மறுபடியும் சென்னை சென்ட்ரலுக்கு புறப்பட போகுது. மேலும் நீங்கள் ட்ரெயினை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய்.